வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் 11th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025 கெமிஸ்ட்ரி ஆஃபேலிக்கான ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு வீடியோ வரும். பவுலியின் தவிர்ப்பு தத்துவத்தை எழுது, கனநீரின் பயன்களை எழுதுக, திரைமறைவு விளைவு என்றால் என்ன, சீர்மேற்ற கார்பன் என்றால் என்ன, பிஹெச்சி எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, புவியின் வளிமண்டலத்திலிருந்து பசுமை குடில் வாயுகள் காணாமல் போனால் என்ன நிகழும், கீழ்கண்டவற்றில் மோலார் நிலையை கணக்கிடுக, யூரியா கந்தக அமிலம், ஜிப்சத்தின் பயன்களை எழுது, நீர் வாயு மாற்ற வினை என்றால் என்ன, நிலைசார்பு மற்றும் வழிசார்பு என்றால் என்ன எடுத்துக்காட்டு, வரையறை நார்மாலிட்டி, வெப்ப இயக்கவியல் முதல் விதியினை கூறு, நீக்க வினை என்றால் என்ன எடுத்துக்காட்டு, பிரியான் என்றால் என்ன அதன் பயன்கள், புரோப்பேன் புரோப்பைலின் வேறுபடுத்துக, வரையறு ஒப்புமை நிறை, ஆக்சிஜனேற்ற முடுக்கம் வேறுபாடு, நவீன அவர்தான விதி, n=4 உள்ள ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை கணக்கீடு, பாரிஸ் சாந்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, டி பிராக்லே சமன்பாட்டை வருவி, ஜூல் தாம்சன் விளைவு என்றால் என்ன, சீர்மை வாயு சமன்பாட்டை வருவி, அக ஆற்றலின் பண்புகளை எழுது, பொதுவான சமன்பாட்டில் KP/KC வருவி, கரிம சேர்மங்களின் பொது பண்புகளை எழுதுக, பென்சிலின் அமைப்பை வரி, பசுமை வேதியியல் என்றால் என்ன, அமிலமலை குறிப்பு வரைக. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 11th கெமிஸ்ட்ரிக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோன் விதி, ஹீலியத்தின் தனித்துவமான பண்பிற்கான காரணங்கள், வெப்ப இயக்கலின் 3வது விதி, சமநிலையில் உள்ள ஒரு வினையில் மாறாத கன அளவில் மந்த வாயுகள், பின்வருவனவற்றிற்கு லூ வடிவமைப்புகளை வரைக, படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன, எலக்ட்ரோமெட்ரிக் விளைவு என்றால் என்ன, அதே மாதிரி ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம், ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என்றால் என்ன, சார்லஸ் விதி, பாயில் விதி, ஹென்றி விதியினை கூறு, இனக்கலப்பு வரையறு, குவாண்டம் மீன்கள் பற்றி சிறுகுறிப்பு வரைக, அயனியாக்கமாற்றலின் அவர்தான அட்டவணை, வான்டர்வால்ஸ் மாறிலிகளை கொண்டு நிலைமாறு மாறிலிகளை எழுதுக, நிலைசார்பு வழிசார்பு என்றால் என்ன எடுத்துக்காட்டு. ஸோ இப்படி தான் உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ கொஷின் பேப்பரில் யூஸ்ஃபுல்லாக வந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஆஃப் இயர்லி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த கொஷின் பேங்கில் கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த மாடலில் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக 1 by 1 அப்டேட்டாக கொடுத்துட்டே இருப்பேன். தேங்க்யூ.